உலகின் அழிவை குறிவைக்கும் வகையிலான ஆய்வு முடிவு ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. ஆய்வில் பதற வைக்கும் பல்வேறு தகவல்கள் உள்ளன. அந்த தகவல்கள் என்ன என்பதை விளக்கமாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகத்தின் அழிவு எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் வகையில் ஹாலிவுட்டில் பல்வேறு திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிமலைகள் வெடித்து தள்ளும், எங்கு திரும்பினாலும் சூறாவளி அடிக்கும், மிகப்பெரிய அளவில் சுனாமி வரும், நிலமே இரண்டாக பிளக்கும் அளவுக்கு நிலநடுக்கம் என்று அந்த படங்களிலெல்லாம் கற்பனையை அள்ளி தெளித்திருப்பார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றே கூறப்படுகின்றது. இப்படியான சூழலில் உலகின் அழிவு இப்படியும் இருக்குமா என்று தோன்ற வைக்கும் வகையில் புதிய ஆய்வு முடிவுகள் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது, இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம் ஹீப்ரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான ஹகைலெவின் தலைமையில் ஆண்களின் விந்தணு ஆரோக்கியம் குறித்து ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த ஆய்வின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி கடந்த 50 ஆண்டுகளில் ஆண்களின் டெஸ்டோஸ்டிரோன் அளவானது 50% வரை குறைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உடல் எடை அதிகரிப்பதே இதற்கு காரணம் என்றும், இதன் மூலம் விந்தகத்தின் வெப்பம் அதிகரித்து விந்தணு உற்பத்தி பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை 2045க்கு 0 மாறிவிடும் என்றும், சிறிய பிளாஸ்டிக் துகள்கள், காற்று மாசு, ரசாயனங்கள் ஆண்களின் இனப்பெருக்க உறுப்புகளை பாதிக்கலாம் என்றும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்கள் விந்தணுக்களை அதிகரிக்க டெஸ்டோஸ்டிரோன் ஜெல் மற்றும் ஊசிகளை மருத்துவர் ஆலோசனையின்றி பயன்படுத்துகின்றனர். இது இயற்கையான ஹார்மோன் உற்பத்தியை முற்றிலும் நிறுத்திவிடுவதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இதனால் AI உதவியுடன் ஆய்வகங்களில் மிக ஆரோக்கியமான விந்தணுவை உருவாக்கும் புதிய முயற்சிகளையும் விஞ்ஞானிகள் கையில் எடுத்திருப்பதாகவும், இது வெற்றி பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வளவு ஷாக்கான தகவல்களை கூறும் இந்த ஆய்வு முடிவுகளை மற்ற விஞ்ஞானிகள் யாரும் அப்படியே ஒத்துக்கொள்ளவும் இல்லை. குறிப்பாக இங்கிலாந்தின் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் ஆண்மையியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் ஆலன் பேசி உள்ளிட்ட விஞ்ஞானிகள் இந்த ஆய்வு முடிவுகளில் தங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருப்பதாகவும், ஆய்வில் குறிப்பிட்ட அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர்.